ஒரு காலம் இதை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்திடாதீங்க. காஃபிர்கள் யார்? யார் வேண்டுமென்றே இந்த உலகத்தில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஹலாலை ஹராமாக்குகிறானோ, ஹராமை ஹலாலாக்குகின்றானோ அவன்தான் காஃபிர். சிலர் மன் தரக்க ஸலாத்த ஃபகது கஃபர், யார் தொழுகையை விடுகின்றானோ அவன் காஃபிராகிவிட்டான் என்கிற ஹதீஸை மேலோட்டமாக புரிந்து கொண்டு பொத்தம்பொதுவாக தொழுகையை விடுகின்ற அனைத்து நபர்களையும் காஃபிர் என்று கூறிவிடுகின்றார்கள். ஆனால் உண்மையாகவே தொழுகையை மறுத்து அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ்விற்கு சிரம் பணிய மறுத்து யார் தொழுகையை விடுகின்றானோ அவன்தான் காஃபிர். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிவிட்டால் அவனுடைய மனதில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று நம்மால் பிளந்து பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஆளும் அல்லாஹு தாலா கூட தனது திருக்குர்ஆனில் ஒரு மனிதரை பார்த்து, ஒரு மனிதருடைய பெயரை குறிப்பிட்டு நீ காஃபிர் என்று கூறவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.